So, hi guys, welcome back to my YouTube channel. My YouTube channel பேரு வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரயில்வே அப்டேட் பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி ஒரு 5 நிமிஷமோ ஒரு 6 நிமிஷமோ நம்ம சேனலில் வந்து நீங்கள் ரயில்வே நியூஸை வந்து ஃப்ரீயாகவே வந்து பார்க்கலாம். நம்ம தமிழில் வந்து நிறைய கவர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ரயில்வே பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா விளாக்ஸும் இருக்கும், டெம்பிள் விளாக்ஸும் இருக்கும், பஸ் விளாக்ஸும் இருக்கும், ரயில்வே நியூஸும் உங்களுக்கு வந்து என்னென்ன வந்து இந்தியன் ரயில்வேஸில் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காங்களோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி நான் என்னுடைய அப்டேட்ஸாக வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்றைக்குமே வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு பிளான் எடுத்துகிட்டு வராங்கன்னா அதை வந்து ஒரு டிமாண்ட் போக்குவரத்துக்கோசரம் தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு ரூட்டில் வந்து ரொம்ப பீப்புளுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பாசிபிலிட்டி அண்ட் ஃபீசிபிலிட்டியாக வந்து ரிப்போர்ட் இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து விட்டுருக்காங்க. இது ஒன்றும் பிளான் வந்து இது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது எக்ஸாக்டாக வருமா வராதான்னு கம்மிங் இதில் தான் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஆயிருக்கு. ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம்ல சிங்கிள் லைன் ப்ராட்காஸ்ட் செக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் லைன் வந்து ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து நைட் ட்ரெயின் சர்வீஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. டே ட்ரெயின் சர்வீஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு ராமேஸ்வரம் டு சென்னை, சென்னை டு ராமேஸ்வரம்க்கு. ஸோ அதனால இந்த டே டைமில் வந்து உங்களுக்கு வந்து வந்தே பாரத் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி சதர்ன் ரயில்வேலேருந்து ப்ரொபோசல் போயிருக்கு. ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இவ்வளோ நாளாக வந்து தள்ளி போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 53 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் ஆகலை, விச் இஸ் ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம். ஓகே. ஸோ இப்போ வந்து சதர்ன் ரயில்வே வந்து ஒரு வந்தே பாரத் வந்து விட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டே டைமாக வந்து தான் வரும். எங்கேருந்து இது சென்னை, எக்மோர் ஆர் தாம்பரம் அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது. அந்த சென்னையிலேருந்து எக்மோர்லேருந்து ஆரம்பிப்பாங்க, இல்லை தாம்பரத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. அதான் அதிலே அவங்க ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள், தெர் இஸ் நோ டே டைம் சர்வீசஸ் ஆப்ரேட்டட் டு 600 டு 660 கிலோமீட்டர். எதில் விடுவாங்கன்னா வயா சோர் லைன். சோர் லைன்னா விருதாச்சலம் வழியாக போகக்கூடிய ஒரு லைன். மெயின் லைன் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை வழியாக போகக்கூடிய ஒரு லைன். இந்த 2 லைனில் வந்து எதுவுமே வந்து விடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் வந்து 53 கிலோமீட்டரும் போகலாம். ஒரு சின்ன ஒரு அப்டேட்டும் சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 220 மீட்டருக்கு வந்து நியூட்ரல் செக்ஷன் மாதிரி வந்து பரந்தூர் நேவல் ஏர் ஸ்டேஷன் கிட்ட, உச்சிப்புலி ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்து இருக்கு. இதை பற்றி நான் என்னோட வீடியோவில் அடுத்தது நான் சொல்கிறேன், இது எப்படி வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. நான் வந்து வீடியோஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேண்டோகிராஃப் வந்து லோ பண்ணிடுவாங்க. ஸோ நியூட்ரல் செக்ஷனாக போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் வண்டி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ஒரு கலாமிட்டிஸ் வந்து இந்த இதில் வந்து செப்பரேட் ட்ரையல்ஸ் வந்து போவாங்க வந்தே பாரத்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் எப்படி வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுக்கும் ரிப்போர்ட் விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது வந்து டிசைட் தான் பண்ண போகிறாங்க, ஒன்றும் என்ன விடலாமா வேணாமான்னு சொல்லி. ஸோ இதில் என்ன எவ்வளோ மணி நேரம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து சென்னை டு ராமேஸ்வரம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வந்து வரும் அப்படின்னு சொல்லி சதர்ன் ரயில்வேலேருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியன் ரயில்வேஸ்க்கு ப்ரொபோசல் பண்ணுவாங்க. இந்தியன் ரயில்வேஸ் வந்து இதுக்கு வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரப்போஸ்டு ரூட் தான். இன்னும் வந்து கிளியரன்ஸ் கிடைக்கல. நிறைய பேர் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிளியரன்ஸ் வந்து கிடைக்கும்னு நானும் எதிர்பார்க்குறேன். அப்படி கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து டே டைம் ட்ரெயின்ஸ் வந்து கிடையாது. உங்களுக்கு சோர் லைனும் கிடையாது, மெயின் லைனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மக்களும் வந்து யூஸ் பண்ணி பயனடையணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப நன்றி. எனக்கு கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம இன்னொரு வீடியோஸில் வந்து பார்ப்போம். டெய்லி ஒரு வீடியோ போடுறத பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ அண்ட் பை.